உங்களோட காம்பிடன்ஸ் நீங்க ஃபைண்ட் பண்ணீங்க, இதுதான் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி எப்படி காம்பிடன்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களால அந்த விஷயத்தை நல்லா பண்ண முடியும். இது இக்கிகாய்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இக்கிகாயை ட்ரை பண்ணி பாருங்க. ஜாப்பனீஸ் டெக்னிக் இக்கிகாய்னு ஒன்னு இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லனா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இக்கிகாய் பேஸ் பண்ணி நீங்க ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி நீங்க ஒரு டெம்ப்ளேட் கொண்டு வரீங்கன்னா அதுக்கும் காம்பிடன்ஸ்க்கு ஒரு அளவுக்கு லிங்க் ஆகும். அந்த காம்பிடன்ஸை பேஸ் பண்ணி என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நீங்க நோட் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணதே நல்லா பேச முடியும் என்னோட காம்பிடன்ஸ். இப்போ இந்த காம்பிடன்ஸ் பேஸ் பண்ணி எதுலலாம் நல்லா காசு பார்க்க முடியும் சொல்லுங்க? சோஷியல் மீடியால காசு பார்க்கலாம். இன்னைக்கு ஆங்கரிங் பண்ணலாம், ஒரு பப்ளிக் ஸ்பீக்கரா போலாம், ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கரா போலாம், நியூஸ் ரீடரா போலாம், ப்ரொஃபஸரா மாறலாம், ரேடியோ ஜாக்கியா போலாம், ஆர்ஜே ஆகலாம். நீங்க சொல்லாத இன்னும் நிறைய விஷயங்கள் நான் லிஸ்ட் அவுட் பண்ண. பட்டிமன்றம் பேச்சாளரா மாறலாம், எனக்கு பட்டிமன்றம் பேச தெரிஞ்சு என்னென்னலாம் என்னோட காம்பிடன்ஸ் பேஸ் பண்ணி என்னால பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுல இருந்து ஃபில்டர் அவுட் பண்ணணும். ஒரு 4 ப்ராசஸ் ஃபில்டர் அவுட் பண்ணுங்க. அந்த 4 ப்ராசஸ்ல எப்படி மணி மேக் பண்ணலாம்ன்ற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அப்போ ஒரு காம்பிடன்ஸ் நீ கண்டுபிடிச்சிட்டீனா ஒன்ஸ் ஒரு வே உனக்கு பிளாக் ஆயிடுச்சு, கோவிட் மாதிரி உனக்கு வந்து வர்க்ஷாப் கண்டக்ட் பண்ண முடியலனா திருப்பி அதே காம்பிடன்ஸ் வச்சு அடுத்த மணி மேக்கிங் உனக்கு இருக்கும். அதே காம்பிடன்ஸ் இல்லனா you will be like lost. ஐயோ மொத்தமா லைஃபே போச்சு யோசிக்கிற ஆட்கள் எத்தனை பேர் இருக்காங்க? உன்னோட காம்பிடன்ஸ் தெரிஞ்சுனா நீ அப்படி யோசிக்க மாட்டேன்.